இன்னைக்கு டே 1 ஸ்விக்கி ஓட்ட போறோம். குட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்விக்கி தான் ஓட்ட போறோம். ஆரம்பமே உனக்கு வெற்றிதான். லாகின் பண்றாரு சாரு. ஆனா காலையில லோட் ஆகுது. 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஸ்விக்கி ஓட்டுறோம். ஒரே ஆள் நீ தான்டா. இவ்வளவு நாளா அந்த பர்மிஷன் கேட்கவே இல்லை, இன்னைக்கு கேக்குது. வீடியோ இருக்கிற தெரிஞ்சுட்டு தான் எல்லாம் கேக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சத்தியம் பாராடாச்சு. லாகின் பண்ணியாச்சு. எத்தனை ஆர்டர் விழுதுன்னு பாப்போம் இன்னைக்கு. அப்பனே விநாயகா. ஃபர்ஸ்ட் வேற ஃபர்ஸ்ட் அது 20 ரூபான்னு விழுவோம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 20 ரூபாயா? ஆறாடா 20 ரூபா 25 ரூபா. மனசாட்சி இருக்காடா அவங்களுக்குலாம்? சொமோட்டோ காரனுங்களா? அவன் கஷ்டத்துல இருப்பான் தாண்டா சொமோட்டோவே ஓட்ட வரான். ஸ்விக்கி ஓட்ட போறோம். ஸ்விக்கி ஓட்ட போறப்பா. இது சொமோட்டோ இல்லையா? அப்போ சொமோட்டோ இல்ல, ஸ்விக்கி. பாவி. போலிங்கா ஃபீல்டிங்கா? சொல்லுப்பா, போலிங்கா ஃபீல்டிங்கா? அது நான் நினைச்ச மாதிரியே முடிவு எடுத்திருக்கேன். வெற்றி உனக்கு தான். இன்னைக்கான vlog கண்டினியூ பண்ணுவோம். டே 1 vlog இது. ஃபர்ஸ்ட் டேவே ஆர்டர் தான் விழுந்திருக்கா? வேஸ்ட். பாப்போம், வெயிட் பண்ணுவோம். மணி எத்தனை? லக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம். இன்னைக்கான லக்கு மொதல் ஆர்டரே உனக்கு வந்து 20 ரூபா. 20 ரூபாயா? மொதல் ஆர்டரே உனக்கு வந்து ஒரு 500 ரூபா லாபம் வர மாதிரி. இங்க இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் காட்டணுமா ஆர்டர்? அப்படி கிடைச்சதுன்னா முதல் ஆர்டரே வீட்டுக்கு போயிடும். 150 ஆர்டர்லாம் கிடைக்காது. 150 கிலோமீட்டர்லாம் கிடைக்காது. டிஸ்டன்ஸ் இருக்கும்ல. 5 கிலோமீட்டர் ஜோனுக்குள்ள தான் ஆடும். இப்போ ஜோன் எவ்வளோ? உனக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ல இருந்து ஜோன்? எனக்கு வந்துட்டு ஜோன் செட் பண்ணிக்கலாமா இல்ல அதுல காட்டுறது தானா? பண்ணிக்கலாம். வந்து ரெட் ஹில்ஸ் நம்ம எங்க ஓட்ட போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாமா? 4 ஜோன் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ், ஒன்று வந்து பெரம்பலூர், ஒன்று வந்து வில்லிவாக்கம், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது செட் பண்ணி ஆவடி. வச்சிருக்கோம். பிரைமரி செகண்டரின்னு இருக்கும். பிரைமரி வந்து ரெட் ஹில்ஸ், செகண்டரி வந்து 3 ஜோன் செட் பண்ணிக்கலாம். வேணா இங்க வேணா ஓட்டிக்கலாம். மீனான ஏரியா உனக்கு ரெட்டில்ஸ். ஏன்னா பக்கம் ரெட்டில்ஸ். அதனால இதே பக்கம் கிடையாது, இதே 25 கிலோமீட்டர். இதே 25 கிலோமீட்டர். இதுக்கே வண்டிக்கலாம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும்ல. ப்ரோ உழைக்கிறோம் ப்ரோ. நாங்கள் நாடெக்ஸ்லேயும் உழைக்கிறோம், ஸ்விக்கிலையும் உழைக்கிறோம் ப்ரோ. நேற்றுலாம் சம்பவம் ஆயிடுச்சு ப்ரோ கம்பெனியில். சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் கோவொர்க்கரோட என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து டீம் லீடர், அவங்களை டீம் லீடர் ஆக்க போறதா பேச்சு போயிட்டு இருக்கு கம்பெனில. போஸ்டிங்கே கொடுக்க போறாங்க. டிஎல் போஸ்டிங் அடுத்த டிஎல் நீ தான் ப்ரோ. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மணி 7:30. சரி 6:30டா. ஏன்டா 7:30 மாற்றி சொல்ற? இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லையா? சரிஞ்சிருங்கடா. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஆர்டர் விடுன்னு பார்த்தா பசி தான் வருது. வந்துச்சா? ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். சார் வந்து ஃபோன் பேசுகிறாரு. ஃபோன் பேசிட்டு ஆர்டர் வருதான்னு பாடுறான்னா ஃபோன் பேசிட்டு இருக்கான். வேறு அவருக்குலாம் ஆர்டர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டாரு. அது நின்றுட்டே இருக்கேன் ஆர்டருக்கு. ஆச்சு, ஒரு ஆர்டர் கூட வரல. வந்து ஒரு 1 hour ஆச்சா? 1 hour ஆயிடுச்சு. ஒரு ஆர்டரும் இல்லை. நம்ம தான் உனக்கு முன்னாடி சிக்கி ஓட்டிட்டு போனாருடா. அவருக்கெல்லாம் ஆர்டர் விழுவுது, உனக்கு ஆர்டர் விழுவ மாட்டேங்குது.
1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் வந்திருக்கா. எவ்வளோடா? 32 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர். புண்ணியவா நல்லா இருக்குண்டா. போவோம். அப்போ வரது என்னடா ரீச்சர் பிக்கப் ஓகே. போடு. ஃபஸ்ட் ஆர்டரு போனி நீ தான். செல்ஃபி எடு அழகா இருக்க. போவோம். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுவோம். லொக்கேஷனை போட்டுருங்களா? ஆர்டர் வாங்கியாச்சு. அடுத்தது 116 ரூபா. சூப்பர்ரா, வாழ்த்துக்கள். உயர்ந்துகிட்டே வர ஸ்விக்கி ஒட்டி சம்பாதிச்சிரு பணக்காரன் ஆயிடு. 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம். விஷயமா இருக்குடே. ஓட்டு இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் இப்பெல்லாம் கூட ஆர்டர் போடுவீங்க. பேர் தெரியாத இடத்துக்கு வருவேன். ஏன் இந்த கூகுளுக்கா தப்பா வழிய சொல்லி டிப்ரெஷனுக்கு உள்ளாகுது சாமி. எவ்வளோ 1 கிலோமீட்டர் காட்டுதா? 400 மீட்ரு. 400 மீட்ரு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். 116 ரூபா. 116 ரூபா. எவ்வளோடா போனஸ்? 3 ரூபாயா? 24 ரூபா போனஸா? 24 ரூபா. ஒரு கம்பெனி டெலிவரி பண்ணியாச்சு. செகண்ட் ஆர்டரு கம்ப்ளீட்டட். தேர்ட் ஆர்டர் எவ்வளோ தான் பாடுறா. அடுத்து வரும் பாடுறா. 2 ஆர்டர் ஓட்டி 177 ரூபா வந்துருக்கா. இன்னும் 10 ஆர்டர் ஓட்டினா தான் எனக்கு லாபம். ப்ராஃபிட் அப்போ தான் வரும்ல. இதுனா 3வது ஆர்டரா? 1 மணி நேரம் வெயிட் பண்ணி 3வது ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஆர்டர் ஓட்டியிருக்குமா? எவ்வளோ ஏன்னு சொல்லிருக்கு. இந்த ஆர்டரில் 64 ருபீஸ். பார்க்கலாம் அடுத்து இன்னும் எவ்வளோ தூரம் ஓட்டு போகிற மாதிரி தெரியல. 1.5 ஹவர் இருந்திருக்கோம். 1.5 ஹவரில் ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லை. ஆமாம். இப்போது மணி எத்தனை? 10:45. 10:45. 9:00லேருந்து 10:45 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா மூடி கிளம்பிட்டோம். ஓட்டு வெயிட் பண்ணுற நேரம் ஏதாச்சும் போய் வேற வேலையை பார்க்கலாம். அதுதான் புதுப்பேட்டை கிளம்பியாச்சு. புதுப்பேட்டை கிளம்பியாச்சு. புதுப்பேட்டை போய் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பேர்லாம் வாங்க போகிறோம். பைக்கு தேவையான ஸ்பேர்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம். யூடியூப் வீடியோ வச்சுருக்கீங்களா? कल वीक में इतना पूछेंगे रात को. हाँ ये क्या हो? 4.5 மணி நேரம் ஓட்டியுமே ஒன்றுமே இல்லையா? 236 ரூபா. 4.5 மணி நேரம் ஓட்டி இவ்வளோதான் சொமோட்டோவில் வருது. ஆர்டரே விட மாட்டேங்குது. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் விட மாட்டேங்குதுல்ல. ரெகுலராக ஓட்டுறவங்களுக்குலாம் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்துடுது. ஸோ 1.5 மணி நேரம் சும்மா புரியல. 1.5 மணி நேரம் சும்மா இருந்து ஒன்றும் கிடைக்கல. சும்மாவே 1.5 மணி நேரம் ரெகுலராக ஓடுறவங்களுக்கு வந்தோடனே ஆர்டர் பக்கத்தில் வேறு நிற்கிறாங்க. அங்கே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. வேற டிராஃபிக் போவஸ்ட்டு இதுக்கு போட்டு ஓடிட்டு வரலாம். இதுமே போட்டோ ஓட்டா தான் செட் ஆகும் போல. சரி இன்னைக்கு ஏர்னிங்ஸ் வந்து 236 ருபீஸ். 4 ஆர்டரு 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைமு. புதுப்பேட்டைக்கு போயிட்டு வந்து இயர் லைக் பண்ணுறது மட்டும் தான் 600 ரூபா செலவு. 650 ரூபா தண்ட செலவு. சரி நாங்கள் இதோட முடிச்சுப்போம். மட்டமாமே